நண்டு ஒன்று ரெடியாக வந்து நிற்குது. நம்மளை ஏமாத்துதா? மாட்டிருக்கோம், ஆனால் ரொம்ப கொஞ்சம் நுனியில் மாட்டியாச்சு. அதெல்லாம் அந்த கொடுக்கு மூச்சு உருவிட்டு கூட ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் ஆயிடுச்சு எப்படி இருக்குங்க. நண்டு பிடிக்கிறது ஈஸி தான், இருந்தாலும் அந்தமாரி வலை என்பதனால கொஞ்சம் ஜாகிரதையாக தான் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. நண்டு நம்மளை ஏமாற்றிடும். திறமையும் கொஞ்சம் வேணும். குக்கையில் தான் எடுக்கணும். நண்டு பிடிப்பது எல்லாருமே பிடிக்க முடியாது. அதுக்குன்னு இப்போ பிடிக்க தெரிஞ்சவங்க தான் பிடிக்க முடியும். எல்லோரும் பிடிக்க முடியாது. பிடிக்க தெரிஞ்சவங்களே ஏமாற்றிட்டு போடுது. எடுக்கிறோம் பாருங்கள். கொக்கி ஒரு கையில் பிடிச்சிக்கணும். கொக்கியை மாறி இழுக்கும்போது நினச்சி பாருங்கள். என்ன பண்ணுறோம், ஜாகிரதையாக பிடிக்கணும். இந்த நண்டு வெளில வச்சுட்டு நம்ம அப்படி போய் கண்ணாப்பண்ண கை வைக்க முடியாது. ஓட்டான்னு பிடிச்சி கடிச்சு விடுவோம், ரத்தம் ஓடும். அப்படியே அந்த அளவுக்கு பிடிக்கலாம். இப்படி பிடிச்சிக்கணும். இந்த பகுதியில் பிடிச்சா தான் நண்டு அந்த 2 கொடுக்கும் வந்து கிட்ட வராது. மண் இதில் மண் இருக்குது, அதனால் வேண்டிய அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. கடிக்குது பாருங்க. கடிக்குதுன்னா இந்த கம்பி, இது அந்த கம்பி எட்டை எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கடிச்சிக்கிட்டு நிற்குது. இதை எட்டை எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த 2 இதையும் இப்படி பிடிச்சிக்கணும். கொடுக்கையும் பிடிச்சிக்கிட்டு ரிலீஸ் பண்ணணுங்க. அப்பயும் கொஞ்சம் திறமையாக தான் பண்ணணும். ரொம்ப கட்டிச்சிருந்தே பாருங்க, இழுக்க முடியல பாருங்க. அது மாட்டிக்க பிடிச்சிக்க போகுது கொடுக்கு. இல்லை அதெல்லாம் கவனம் பண்ணி தாங்க செய்யணும் அந்த வேலையை. அப்படியே நடக்கிறதாங்க, நடக்கிறதும் உண்டு தான். பிடிச்சாச்சுங்க. இப்போ பையில் போட போகிற பாருங்க.